நவாப்ங்கிற ஊர்ல சேட் மற்றும் சேட்டானி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சேட்டோடது பெரிய தானியம் வியாபாரம். அதனால அவர்கிட்ட நிறைய பேரு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவர்கிட்ட அவ்வளவு பணம் இருந்தாலும் அவரு மனசு சரியில்லை. அவ 1 நம்பர் ஃப்ராடு. சேட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அவங்களோட மனைவி. அவங்களோட பேரு சாந்தி. ரொம்ப நல்லவங்க, ரொம்பவே நல்ல மனசு. சீக்கிரமா வேலை பாருங்க, மூட்டையை தூக்கிட்டு குடனுக்கு போங்க. எல்லா வேலையும் முடிக்கலனா இன்னைக்கு சம்பளம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. எல்லாருமே பெரிய சோம்பேறிங்க. அவரு அவங்க கிட்ட வேலை செய்யற ஆட்களை எப்பொழுதுமே ரொம்ப ஈனத்தனமா நடத்துவாரு. அது மட்டும் இல்லாம சும்மா திட்டிக்கிட்டே இருப்பாரு. பத்தா குடுக்கற அன்னைக்கு எல்லா வேலைக்காரங்களும் பத்தா வாங்கறதுக்காக லைன்ல நின்னுக்கிட்டு இருப்பாங்க. சீக்கிரமா இங்க கை நட்ட வச்சு அவங்க சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டே இருங்க. என்னங்க பண்றீங்க? நிறைய பணம் இருக்கிற இடத்துல அவங்க கிட்ட ஃபிங்கர் பிரிண்ட் வாங்கிட்டு அவங்களுக்கு கம்மி பணம் கொடுக்கறீங்க. இப்படி பண்ணா கடவுள் உங்களை இங்க பாருமா, உன்னோட வேலையை மட்டும் நீ பாத்துட்டே இரு. வியாபாரத்தை நான் பாத்துக்கிறேன், சரியா? எல்லா பணத்தையும் இந்த ஏழைங்களுக்கு கொடுத்துட்டேன்னா நானும் கூட இவங்கள மாதிரி ஆயிருவேன். ஆனா ஆனா அது அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். அந்த பணத்தை எப்படி நீங்க இப்படி ஏமாத்தலாம்? நான் உன்கிட்ட சொன்னல, போய் உன்னோட வேலையை பாரு. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சேட்டானி பாக்குறாங்க. அவரு தானியத்துக்குள்ள கல்லு, மண்ணு அந்த மாதிரி நிறைய சேர்த்துட்டு இருந்தாங்க. என்னங்க பண்றீங்க? என்ன இதுக்குள்ள இவ்ளோ கல்லு மண்ணெல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க? இது ரொம்ப தப்புங்க. அதுல என்ன இருக்கு? எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துட முடியுமா? கொஞ்சம் நஞ்சம் கலப்படம் பண்ணாதான் எனக்கு கொஞ்சம் லாபமாச்சு கிடைக்கும். கலப்படம் பண்றதுனால நிறைய லாபம். அவங்க கணவர் இப்படி எல்லாம் பண்றத பார்த்து அவங்க ரொம்பவே கவலைப்படுறாங்க. அப்புறம் அவங்க ஏழைங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவரு கணவராக இருக்கிறதால எதுவும் சொல்ல முடியாம போச்சு. ஒரு நாள் அவங்க கிட்ட வேலை செய்யறாங்க அழுதுகிட்டே வந்து சொல்றாங்க, சேட்டு என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் காசு இருந்தா கொடுங்க, தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க, இல்லனா அவ செத்துருவா. உன் பொண்டாட்டி பொழைச்சா என்ன, செத்தா என்ன? நான் என்ன பண்றது? நான் உன்னை இங்க சத்திரத்தை ஓபன் பண்ணி வைக்கல. போயிங்கிருந்து நேரத்தை வீணாக்காத. என்னங்க அப்படி சொல்றீங்க? பாவம் ஒரு ஏழைக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்படி பண்ணா உங்களுக்கு புண்ணியம் வரும். சும்மா உங்ககிட்ட அவ்வளவு பணம் விழுந்து கிடக்கு. என்ன பண்ண போறீங்க? இவங்கள பத்தி பேசி என்னோட நேரத்தை வீணாக்காத. போய் உன்னோட வேலையை பாரு. அதே நாள் ராத்திரி ஊருக்குள்ள தாடி வச்ச ஆளு ஒருத்த வராரு. இந்த பணத்தை வச்சு உன் பொண்டாட்டிக்கு வைத்தியம் பாரு. ஆனா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க யாரு? எதுக்கு உதவி பண்றீங்க? இது உன்னோட காசுன்னு நீ நினைச்சுக்கோ. அதை உனக்கு திருப்பி கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். நீ அதிகமா யோசிக்காத. இதை வச்சு பொண்டாட்டிக்கு வைத்தியம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாடி வச்சிருக்கால அங்க இருந்து போயிடுறாரு. இது மனுஷனா இருக்க முடியாது. கண்டிப்பா இவங்கள கடவுள் தான் எங்களுக்கு உதவி பண்ண அனுப்பிச்சு வச்சிருக்காங்க போல. கொஞ்சம் கொஞ்சமா இந்த விஷயம் ஊர்ல எல்லாருக்கும் தெரியுது. ஒருத்தர் கஷ்டப்படும் போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒருத்தர் வராருன்னு சொல்லி எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஒருத்தன், சேட்டு, என்னோட பொண்ணோட கல்யாணம் இருக்கு. அந்த கல்யாணத்துக்கு காசு தேவைப்படுது. என்னோட மொத்த வாழ்க்கையும் நான் இங்க வேலை பார்த்துதான் நான் செலவழிச்சிருக்கேன். கடவுள் பேர் சொல்லி எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க கொடுக்குற காசை நான் உழைச்சி நான் உங்களுக்கு கட்டிடுறேன். எப்ப பார்த்தாலும் ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் காசு கேட்கறதுக்கு வந்துட்டே இருப்பாங்க. நான் ஒண்ணு எல்லாருக்கும் காசு கொடுக்க நான் சம்பாரிச்சு வைக்கல. போய் வேலையை பாரு, இல்லைன்னா இந்த வேலையை உனக்கு கிடைக்காது. ஒரு நாள் சேட் சொன்னதை கேட்டு அவரு அங்கிருந்து போயிடுறாரு. அன்னைக்கு ராத்திரி அதே தாடி வச்ச ஒரு ஆளு அவங்க வீட்டுக்கு போறாங்க. உன் பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா நடத்து. இந்த பணத்தை வச்சு நல்ல கிராண்டா உன்னோட பொண்ணோட கல்யாணத்தை பண்ண. நீங்க பண்ண இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க எனக்கு உதவி பண்ணிருக்கீங்க. ஆனா என்ன மாதிரி இங்க நிறைய பேர் உதவி பண்ணாம ரொம்ப மோசமா இருக்காங்க. உங்களால முடிஞ்சுச்சுன்னா அவங்களுக்கு நீங்க உதவி பண்ண முடியுமா? நீங்க மொத்த கிராமத்துக்கு உதவி பண்றீங்களா? யாருக்கு உதவி தேவைப்பட்டாலும் கோயில்ல ஒரு சீட் எழுதி அதை சிவனோட சிலைக்கு முன்னாடி வச்சிருங்க. அந்த செய்தி கண்டிப்பா என்கிட்ட வரும். அவங்களுக்கு நான் கண்டிப்பா உதவி பண்ணுவேன். ஏழப்பட்டவரு தாடியால சொன்னது கேட்ட உடனே சந்தோஷப்படுறாரு. ஊர்ல எல்லாருக்கும் இத பத்தி தெரிஞ்சிடுது. ராத்திரி எங்க ஏழைங்களோட எல்லா கஷ்டமும் மாயமாக போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. இங்க பாருங்க, அவங்க சிவனோட ரூபமா இருக்கலாம். கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ண இந்த பூமிக்கு அவங்க வந்திருக்காங்க போல. எனக்கு இதோ ஒரு பேய் மாதிரி தோணுதுரா. ஏன்னா அவங்க வெறும் ராத்திரி மட்டும் தான் வராங்கல்ல. மனுஷனா இருந்தா பகல்ல கூட அவங்க வருவாங்கல்ல. அடேங்க பாருங்கடா, யாராச்சும் இருக்கட்டும் பரவாயில்ல. அவங்க ஏதாச்சும் திருடனா இருப்பாங்களோ?
ஊர்ல ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. அந்த ஆளு யாரா வேணா இருக்கட்டும், ஆனா ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் அவன் கடவுள் மாதிரி. அவங்க கஷ்டத்துல அவங்க கூட நிக்கணும்னு நினைச்சவரு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இந்த விஷயம் சேட்டுக்கு கூட தெரிய வருது. என்ன இந்த மசியா நானும் பாக்குறேன் எந்த மாதிரி ஒரு மசியா இந்த கிராமத்துக்கு வந்திருக்கான்னு. அவன் கையால சொத்தை திருடி மத்தவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கானா? விட மாட்டேன். சேட் அப்படி யோசிச்சுட்டு ஒரு ஏழை மாதிரி ஒரு லெட்டர்ல அவன் கஷ்டத்தை எழுதிட்டு அந்த சீட்டியை வைக்கிறதுக்காக போறான். அப்புறம் அந்த லெட்டர் கொண்டு போய் சாமி கிட்ட வச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துடுறான். ஆனா அப்ப கரெக்டா சேட்டுக்கு அவனோட பணம் ஞாபகம் வருது. சரி, அத போய் பாக்கலான்னு போய் அதை எண்ணி பார்த்தா அதுல பணம் கம்மியா இருக்கு. அட, என்னோட பீரோல 20 லட்சம் இருந்துச்சு, ஆனா இப்போ 15 லட்சம் தான் இருக்கு. அட, 5 லட்சம் எங்க போச்சு? இந்த லாக்கர் சாவி என்கிட்ட தான் இருந்துச்சு, இத யாரும் உடைக்கல. இங்க இருந்த காசு எங்க போச்சு? இத பத்தி யாருமே தெரிஞ்சுக்க கூடாதுன்னு வீட்டுக்குள்ள வேலைக்காரங்க கூட நான் வைக்கவே இல்லையே. அப்படி இருக்கும்போது இங்க இருந்த காசு எங்க போச்சு? அவரோட லாக்கர்ல இருந்து பணம் எப்படி காணாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவருக்கு தூக்கமே வரல. ராத்திரி கூட ஆயிடுச்சு. ஆனா அந்த ஏழைங்களோட கடவுளை பார்க்கணும்னு மனசே இல்ல அவருக்கு. ஆனாலும் சேட் அந்த கோயிலுக்கு பின்னாடி போய் சேர்றாரு. சேட்டு, நீயும் சீட்டை எழுதுனியா? உன் குழந்தையோட ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு வேணுமா? ஆனா நீ லட்சாதிபதி. அப்படி இருக்கும்போது போய் சொல்லி என்னை எதுக்கு இங்க கூட்டிக்கிட்டு வந்த? அது இந்த மசியா யாருன்னு தெரிஞ்சுக்கதான் நான் உங்களை கூப்பிட்டேன். நீங்க கண்டிப்பா உதவி பண்றவங்களா இருந்தா சொல்லுங்க. இந்த தாடிக்கு பின்னாடி இருக்கிற அந்த உண்மையான முகம் அப்படின்னா நீங்க யாரு? நீ கேட்குற கேள்விக்கு என்கிட்ட பதிலே இல்ல. உதவி தேவைப்படுறவங்க எனக்காக காத்துட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்க இருந்து போயிடுறாரு. சேட்டு கூட அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாரு. அவரு படுக்கிறாரு, பொருள்றாரு, ஆனா தூக்கம் வரல. பணம் எப்படி காணாம போச்சுன்னு ஒரே யோசனை. இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. யாரோ உள்ள வர மாதிரி இருக்கு. இவ்வளவு ராத்திரியில யாரு ரூமுக்கு வராங்க? நான் கண்ணை மூடிக்கிட்டு சும்மா தூங்கிடுறேன். யார் வராங்கன்னு பாக்கலாம். கொஞ்ச நேரத்துல இந்த ரூம்குள்ள ஒருத்தங்க யாரோ நடந்து வராங்க. அப்புறம் லாக்கர் ஓபன் பண்றாங்க. சேட் பின்னாடில இருந்து போய் அவங்கள பிடிச்சுக்கிறாங்க. திருடன் நான் பிடிச்சிட்டேன். சேட்டு, சத்தம் போடாத. நான் திருடல, உங்க பொண்டாட்டி. என்ன, ஏன் பொண்டாட்டி ஒரு ஆம்பளை? சேட் சீக்கிரமா லைட் ஆன் பண்றாரு. திருட அவங்களோட நிஜமான முகத்தை சேட்டுக்கு காட்டுறாங்க. இங்க திருட யாரும் இல்ல, நான் தான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு வந்தீங்களே, அது கூட நான் தான். உங்களோட லாக்கர்ல இருந்து பணத்தை எடுத்து ஊர்ல இருக்கிற ஏழை ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நான் தான். நான் எந்த தப்போ பண்ணல. நான் உங்களுக்கு நிறைய வாட்டி சொன்னேன், ஏழை ஜனங்களை ஏமாத்தாதீங்க, அவங்க பணத்தை அடிக்காதீங்கன்னு. ஆனா நீங்க கேட்கவே இல்ல. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சேன். என்ன மன்னிச்சிரு சாந்தி, நீ சரியாதான் சொல்லிருக்க. ஏழைகளுக்கு உதவி பண்ணியே ஆகணும். இனிமே எல்லார்கிட்டயும் நான் அன்பா நடந்துக்கிறேன். எல்லா நேரத்திலயும் நான் உதவி பண்ணுவேன். அணில இருந்து சேட் சரியாயிட்டாரு. அவர் அணில இருந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாரு. ரொம்ப நல்லவரா மாறிட்டாரு. ஆனா அணில இருந்து ஜனங்களை காப்பாத்துறதுக்கு அந்த ஊர்ல ஒருத்தர் இல்ல, 2 பேர் இருந்தாங்க. மனோஜ் ஒரு ஊர்ல மனைவி குழந்தைங்களோட இருந்தான். மனோஜ் ரொம்ப ஏழையானவன். அவன் ரிக்ஷா ஓட்டி சம்பாரிச்சு வீட்டை பாத்துக்கிறான். அவனோட மனைவி மாலதி நிறைய சம்பாதிப்பான்னு எதிர்பார்க்கிறா. அவளோட புருஷன் எவ்வளவுதான் சம்பாரிச்சு கொடுத்தாலும் அவளுக்கு சந்தோஷமே இல்லை. அவன் ராத்திரி முழுக்க வேலை செஞ்சுட்டு அன்னைக்கு ஒரு நாள் வீட்டுக்கு வரான். அரே கிஷோரோட அம்மா, எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்க முடியுமா? ரொம்ப வெயில் அடிக்குது. அடேங்கப்பா, ரொம்ப வெயில் அடிக்குது. எவ்வளோ வெயிலில் ரிக்ஷா ஓட்டி ஓட்டி எனக்கு தெரியுது, நானும் சாமி இருக்கிற இடத்துல போயிருவேன். ரொம்ப சம்பாரிச்சு வீட்டுக்கு வந்துட்டீங்க, உங்க காலையே அமுத்துட்டுமா நானு? அம்மா, ஏன் அப்பா கிட்ட கஷ்டப்படுற மாதிரி பேசுறீங்க? குடிக்கிறதுக்கு தண்ணி தானே கேக்குறாங்க, கொடுத்தா என்ன? எப்ப காசு அதிகமா தராங்களோ அப்பதான் நான் சந்தோஷமா பேசுவேன். பாக்கெட்ல காசே இல்ல, வீட்டுல சாப்பிடறதுக்குமே எதுவுமே இல்ல, உங்கள்கிட்ட நான் அப்படித்தானே பேசுவேன். நீங்க தினம் தினம் இப்படியே வேலை செஞ்சுட்டு வந்து சூட்டை எங்கள்கிட்ட காட்டாதீங்க. குடும்பத்தை நீங்க தானே பண்ணீங்க, நீங்க தான் பாத்துக்கணும். வேற யாரும் வரமாட்டாங்கல்ல தேவையை தீர்க்கிறதுக்கு, நீங்க தான் பண்ணணும். நல்லா கேட்டுக்கோங்க. அடுத்த மாசம் கிஷோர்
பூரா ஸ்கூல்ல சேர்க்கணும். 1 வருஷமா என் பையன் வீட்லயே இருக்கான். பையனை படிக்க வைக்க முடியலன்னா எதுக்கு பெத்துட்டீங்க நீங்க? மனைவியோட வாயிலிருந்து வார்த்தைகளை கேட்டதும் கணவன் அழ ஆரம்பிச்சிட்டான். இருந்தாலுமே மனோஜுக்கு இந்த வார்த்தைகள் புரியுது. எதை செஞ்சாலுமே அவன் நல்லதை தான் செய்யறான். எவ்வளவுதான் உழைச்சிக்கிட்டே இருந்தாலும் குடும்பத்தை பார்க்க முடியல. காசு இல்லாததுனாலே பையனை ஸ்கூல்ல படிக்க வைக்க முடியல. பையன் ஸ்கூலுக்கு போகல. மாலதி நினைச்சா இந்த வாட்டியாவது பையனை ஸ்கூல்ல படிக்க வைக்கணும். நான் நினைக்கிறேன் அந்த ரிக்ஷாவில் வீடு ஓடாது. இப்போ நான் என்ன பண்றது? நாளையில இருந்து நான் நைட் டியூட்டி பண்ணலான்னு இருக்கிறேன். ஃபேக்டரிக்கு போறேன். பையனை படிக்க வைக்கணுங்கிறதுக்கோசரம் மனோஜ் ராத்திரி பூரா வேலை செஞ்சதுக்கு அப்புறம் ராத்திரியும் கஷ்டப்பட்டு வேலை செய்யறான். அந்த நாள் வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போகுது. ஒரு நாள் வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது தூக்கத்திலே மெஷின்ல கால் மாட்டிக்குது. காலில் அடிபட்டு ஆஸ்பத்திரியில கூட்டிட்டு போறாங்க. அவனை வேகமா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் அவன் காலை வெட்டி ஒரு பக்கம் அவன் உயிரை எடுத்துட்டாங்க. எங்க குடும்பம் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஏழையா இருந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்றது கடவுளே? என் கால் உடஞ்சி போயிருச்சு. இப்போ நான் ரிக்ஷா எப்படி ஓட்டுறது? என்னால இப்போ ஃபேக்டரிலையும் வேலை செய்ய முடியாது. மனோஜ் அழுகிறத பார்த்து அவகிட்ட ஒரு அழகான பொண்ணு வரா. அந்த அழகான பொண்ணை பார்த்த உடனே அவன் அமைதியாயிடுறான். அவன் அவளை கவனமா பாக்குறான். அந்த அழகான பொண்ணு போட்டிருக்க உடைய பார்த்து அவன் ஆச்சரியப்படுறான். அவ அழகான கண்ணையும் முடிய பார்த்து அவன் ஆச்சரியப்படுறான். அவன் அழகான முகத்தை பார்த்தே பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனோட முகத்தை பார்த்து அந்த பொண்ணு திரும்பவும் அவ பேரு என்னன்னு கேக்குறா. அவன் பார்த்துட்டு இருந்ததுல இருந்து ஒரு நிமிஷம் கண்ணை மூடி திறக்கிறான். என்னாச்சு மனோஜ்? சாயங்காலத்துல இருந்து ஏன் படுத்துட்டே இருக்க நீ? தனியா ஏன் அழுதுட்டு இருக்க நீ? உனக்கு என்ன புரியுது? நாங்க ரொம்ப ஏழை. என் ஃபேமிலியில நான் ஒண்டினாத்தான் வேலை செய்யறேன். வேற யாரும் இல்ல. நான் ரிக்ஷா ஓட்டி எங்க குடும்பத்தை நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ ஒரு விபத்தால என் காலு போயிருச்சு. இப்ப என் கால் இல்லாம நான் எப்படி ரிக்ஷா ஓட்டுவேன்? என்னாச்சு மனோஜ்? உங்களோட கால் இல்லைன்னா என்ன இப்போ? நீங்க ஆட்டோ ஓட்டுறதை விட்டுட்டு கார் ஓட்டுங்க. உங்களுக்கு அது கௌரவமாவும் இருக்கும். நீங்க உங்க கால் இல்லைனாலும் உங்க குடும்பத்தை பாத்துக்க முடியுமே. நீங்க பெரிய மனுஷன் ஆயிடலாம். என்ன சொன்ன? டாக்ஸி ஓட்ட ஆரம்பிக்கதானா? இப்போ என்கிட்ட ரிக்ஷா வாங்க கூட காசு இல்ல. நீங்க என்கிட்ட சொல்றீங்க நான் டாக்ஸி வாங்கணும். என்னால முடியாது. கஷ்டப்படாதீங்க மனோஜ். நீங்க கார் ஓட்டணும்னு எந்த தேவையும் இல்ல. நீங்க நிம்மதியா எந்திரிச்சு உங்க வீட்டுக்கு போலாம். ஒன்னும் இல்ல உங்களுக்கு. அங்க ஒரு வண்டி உங்களுக்காக காத்துட்டு இருக்கும். அந்த வண்டி உங்களுக்காகவே நின்னுட்டு இருக்கும். நீங்க அதை பார்க்கலாம். ஒன்ன மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நீங்க எந்த தொந்தரவு வந்தாலுமே இந்த டாக்ஸிய பத்தி யாருக்கிட்டையும் எதுவுமே சொல்லக்கூடாது. ஒன்னு சொல்லுங்க, எப்படி என் வீட்டுக்கு டாக்ஸி வரும்? மனோஜ் பாக்குறான். அந்த அழகான பொண்ணு மெதுவா மெதுவா அந்த பக்கம் போறத பாக்குறான். அந்த சுவருக்கு அந்த பக்கம் போனது உடனே அந்த பொண்ணு மறைஞ்சு போயிடுறா. மனோஜ் அந்த பொண்ணை கூப்பிடுறதுக்கு முயற்சி பண்றான். ஆனா சத்தம் வரல. கொஞ்சம் இருங்க. உங்க பேரு சொல்லிட்டு போங்க. எனக்கு உதவி எதுக்கு பண்றீங்க? மனோஜ் அந்த பொண்ணை சத்தம் போட்டு வேகமா கூப்பிடுறான். அந்த பொண்ணுக்கு கேட்கல. உடனே தூக்கத்துல இருந்து எந்திரிச்சுக்கிறான். அவன் அந்த படுக்கையில இருந்து எந்திரிக்க முயற்சி பண்றான். ஆனா அவனோட கால் வலி எடுக்குது. அவனால அந்த இடத்துல இருந்து அசையவே முடியல. உடம்பு பூரா ரொம்ப வலி எடுக்குது. அடுத்த நாள்ல இருந்து அவன் கொஞ்சம் உடம்பு சரியாகுது. அவளோட மனைவி ஆனா அவனை பாக்குறதுக்கு வரவே இல்லை. அங்கிருந்து 3 நாளைக்கு அப்புறம் அவன் வீட்டுக்கு போறான். அங்கிருந்து வீட்டுக்கும் வந்துடுறான். மால்தி என்னோட பசங்க எங்க போயிட்டாங்க? மால்தி, கிஷோர். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு வீட்டை சுத்தி சுத்தி பாக்குறான். அவனோட மனைவியும் குழந்தைகளையும். பக்கத்து வீட்டுல இருக்கிற பொண்ணு ஒண்ணு மனோஜை பாத்துக்கிட்டே வரா. மாலதி எப்பயும் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாலே. 3 நாளைக்கு முன்னாடி தான் எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு கிஷோரோட போயிட்டாலே. அவ சொல்றா அவ இவங்க கூட என்னோட வாழ்க்கைய கெடுத்துக்க முடியாதுன்னு. அதை கேட்ட உடனே மனோஜுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. மாலதி எப்படி வேணா இருக்கட்டும், ஆனா மனோஜ் அவனோட குடும்பத்தை நல்லா பாத்துக்கிட்டான். ஒரே நாளில அவங்களோட வாழ்க்கையே மாத்தியாச்சு. ஒரு ராத்திரி முழுக்க அவன் அழுதுகிட்டே இருக்கான். அழுதுகிட்டே இருக்கும்போது அவனுக்கு எப்ப தூக்கம் வந்துச்சுன்னே தெரியல. அடுத்த நாள் எந்திரிச்சு பார்த்த உடனே அவனோட வீட்டு வாசப்படியில ஒரு கார். இது என்ன? எங்க வீட்டுக்கு முன்னாடி டாக்ஸி? அப்படின்னா அந்த பொண்ணு என்கிட்ட போய் சொல்லவே இல்லை. நான் நினைக்கிறேன் இது மந்திரவாதி டாக்ஸி. அவனோட மனசை அமைதியாக்குறதுக்காக மெதுவா மெதுவா போய் அந்த டாக்ஸியில உட்காடுறான். ஒருவேளை நீ மந்திரவாதி டாக்ஸியா? போலாம், என்ன கோவிலுக்கு கூட்டு போங்க. மனோஜ் அந்த காரிலே காத்துலே பேசிக்கிட்டே போறான். அந்த பரோட்டா மாதிரி காத்துலே பறந்து போறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு கோவில் முன்னாடி வண்டி நிறுத்துறான். நான் நினைச்சே பார்க்கல இப்படி நடக்கும்னு. கடவுளே,
உண்மையிலுமே மந்திரமெல்லாம் இருக்கிறதா? ஒருவேளை நான் கனவுல இருக்கிறேனோ? மனோஜ் கார்ல இருந்து கீழே இறங்கி நாலா பக்கமும் பார்த்துக்கிட்டே வரான். பார்க்கறதுக்கு ஏதோ இது பொம்மை கார் மாதிரி தெரியுது. இந்த காரை பெட்ரோல் இல்லாமலும் டிரைவர் இல்லாமலும் ஓட்ட முடியும். மனோஜ் அதை பார்க்கறதுக்கு ஒரு கனவு மாதிரி தெரியுது. இந்த மாதிரி ஒரு நல்ல கார் கிடைச்சும் அவனால சந்தோஷப்பட முடியல. கால் இல்ல அவனுக்கு. காலை வெட்டினதுக்கு அப்புறம் தான் புரியுது அவளோட மனைவி அவனை விட்டுட்டு ஓடிட்டான்னு. அதுக்கப்புறமும் கூட மனைவியை நினைச்சு அவன் கஷ்டப்படுறான். வேலை செஞ்சதுக்கு அப்புறமும் எதுவும் மிச்சம் பண்ண முடியல. அவன் கஷ்டப்பட்டு தான் அவனு புரிஞ்சுக்கிறான். அவனுக்காக நினைச்சு வச்சிருக்காங்க கடவுள், அவனுக்காக இன்னொன்னு இருக்குன்னு. மனோஜ் அதை தினமும் எடுத்துட்டு ஓட்டிட்டே இருக்கான். அவன் காரை ஓட்டியே தினமும் 1000 ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சு வச்சிருக்கான். நல்லா சம்பாரிச்சு நிறைய காசே வச்சிருக்கான் சேர்த்து. எல்லாத்துக்கும் முதல்லயே அவன் உடஞ்ச வீட்டை அவன் பெரிய வீடா கட்டுறான். இந்த கார் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் அவன் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சான். இதை விட சம்பாரிச்சு தர எனக்கு வேற எதுவுமே இல்லை. இருந்தாலும் மனைவியும் குழந்தைகளும் இல்லாம இந்த வீரே விரிச்சோடி போயே இருக்கு. எப்பயுமே அவனோட மகன் கிஷோரோட ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. மந்திர டாக்ஸி, என்னைய பஜாரு கொண்டு போங்க. மனோஜோட ஞாபகம் வந்த உடனே வண்டியை வேகமா எடுத்து ஓட்டிட்டு போறான். ஓட்டிட்டு போகும்போதே சந்தை பக்கமா போகும்போது வண்டி அடிபடுற மாதிரி இருக்கு. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் மனைவியோட கிழிஞ்ச துணிய பார்த்த உடனே அவன் கண்ணு அங்க போகுது. அவன் அந்த துணிய வச்சு தீத்திக்கிட்டு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தா. மனோஜ் ஒரே முறை பார்த்த உடனே மனைவிய கண்டுபிடிச்சிடுறான். அவன் அங்கிருந்து இறங்கி அவன் மனைவி கிட்ட போறான். மால்தி, இது என்ன வேஷம்? உங்கள்கிட்ட நல்ல துணி இல்ல போடுறதுக்கு. இது எப்படி நடந்துச்சு? யாரு நீங்க? கிஷோரோட அப்பாவா? ரொம்ப இழைச்சி போயிட்டீங்க. இந்த கார் உங்களோடதா? இது என்னோட டாக்ஸி. இப்ப நான் பிச்சைக்கார மனோஜ் இல்ல. அப்ப எனக்கு 2 டைம் உணவு கூட கிடைக்காது. ஆனா இப்ப என்கிட்ட எல்லாமே இருக்கு. உனக்கு எது வேணுமோ? ஆனா எனக்கு எல்லாமே கிடைச்சி என்னோட குடும்பம் என்கிட்ட இருந்து தூரமா போயிட்டாங்க. மன்னிப்பு கேட்கறதுக்கு கூட அருகதை இல்லாதவ. நீங்க சம்பாரிச்சு கொடுத்தது எல்லாம் நான் திட்டிக்கிட்டே தான் இருந்தோம். கஷ்டப்பட்டு எப்படிதான் சம்பாதிக்கிறீங்க நீங்க? ரொம்ப வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுதே. கையெடுத்து கும்பிட்டு மனோஜ் கிட்ட அவ மன்னிப்பு கேக்குறா. என்னோட பையன் எங்க? அவன் ஸ்கூலுக்கு போயிட்டான். வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். நான் உன்னைய மன்னிச்சு விட்டுட்டேன். உன்னோட கண்ணீர் அப்புறம் கிஷோருக்கோசரம். நீ செஞ்ச தப்பு உனக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எதுவுமே இல்லாமலே நம்ம பசங்களை படிக்க வைக்கிற எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இது சின்ன விஷயம் இல்ல. நேரம் கழிச்சு கிஷோரும் பள்ளிக்கூடத்துல இருந்து வந்துடுறான். அவன் அவங்க அப்பாவை பார்த்தோம்னே ரொம்ப சந்தோஷப்படுறான். மனோஜ் மாலதி கிஷோரை கூட்டிட்டு போய் கார்ல உட்கார வைக்கிறான். போ டாக்ஸி, இப்போ வீட்டுக்கு போக நேரம் ஆச்சு. மனோஜ் அந்த வண்டியை அழகா ஓட்டிட்டு போய் கொஞ்ச நேரத்திலேயே அவங்க வீட்டுக்கு போயிடுறான். அப்பதான் அவனுக்கு புரியுதே அதுக்கப்புறம் ஏன் இந்த கார் நம்ம கிட்ட வந்ததுன்னு. நம்ம வாழ்க்கையை காப்பாத்துறதுக்குன்னு இந்த கார் வேணும்னே மாலத்திய பாக்குறதுக்குன்னே கூட்டிட்டு போச்சு. அவன் கண்ணுல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. மந்திரவாதி டாக்ஸி, உன் வேலை இப்போ முடிஞ்சிருச்சு. எனக்கு என்ன வேணுமோ அதுக்கு மேலே என்கிட்ட கொடுத்துட்டீங்க. இப்போ நீங்க எங்கிருந்து வந்தீங்களோ அங்கே போங்க. மனோஜுக்கு இத்தனை கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கார் அங்கிருந்து மறைஞ்சு போயிடுது. இந்த கார் அவனுக்கு ரொம்ப உதவி செஞ்சுது. அந்த காரை அவன் சந்தோஷமா அனுப்பிட்டான்.